अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मय यहदिहिल्लाहु फला मुडिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु। अश्हदु ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अश्हदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुम अल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. குர்ஆன் வாழ்வியல் மாற்றம் வகுப்பு 15. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தன்னுடைய போதனைகளை கூறும் பொழுது அவனுடைய பண்புகளோடு சேர்த்து கூறக்கூடியவனாக இருக்கிறான். அஸ்மாவுல் ஹுஸ்னா, இஸ்மா அப்படின்னா பெயர், ஹுஸ்னா ரொம்ப அழகு. ரொம்ப அழகு அப்படின்னா பேரழகு. சாதாரணமாக அழகு கிடையாது, மிக பெரிய பேரழகாக அதற்கு சொல்கிறாங்க. இஸ்முல் முபாலஹா அப்படிங்கிற சொல்ல குறிக்குது. அத்தியாயம் 20 8வது வசனத்தில் அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் இல்லை, அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்குது. அத்தியாயம் 59 24வது வசனத்தில் அல்லாஹுல் ஹாலிகுல் பாரியுல் முசவ்விரு லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அவன்தான் அல்லாஹ், படைக்கிறவன், படைப்பினங்களை ஒழுங்குபடுத்துகிறவன், உருவமளிப்பவன், அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன. குலிதுல்லாஹ அபிதுர் ரஹ்மான ஐயம்மா தது ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. குலிதுல்லாஹ, நீர் கூறுவீராக அல்லாஹ் என்று நீங்கள் அழையுங்கள். அபிது ரஹ்மான், ரஹ்மான் என்று அழையுங்கள். எதை வைத்து நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, என்னை அழையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய பெயர்கள், அவனுடைய பெயர்கள், அவனுடைய அல்லாஹுடைய பெயர்கள் அவனுடைய பண்புகளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அல்லாஹுடைய பெயர்கள் அவனுடைய காரண பெயராக இருக்குது. இப்போ மனிதனுக்கு அது இடுகுறி பெயராக இருக்குது. இப்போ மனிதன் ஒருத்தருக்கு பேர் வெள்ளையன் பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் அவர் கருப்பாக இருப்பார். அப்போ அது அவருடைய தன்மையை குறிக்காது. மனிதனுக்கு ஒரு பேர் அவருடைய தன்மைகளை குறிக்காது, ஏதோ ஒரு பேர் வைப்பாங்க. ஆனால் அல்லாஹுடைய பெயர் அப்படின்னா அவனுடைய காரண பெயராக தான் இருக்கும். அல்லாஹுடைய பண்புகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு அல்லாஹ் செவியரிக்கிறான், அல்லாஹு பார்க்கிறான். அப்போ அல்லாஹ் செவியரிக்கிறான், அல்லாஹு பார்க்கிறான் அப்படிங்கிறது, இப்போ நம்மளும் பார்க்குறோம், நம்மளும் செவியரிக்கிறோம். அந்த பார்வைக்கும் அல்லாஹுடைய பார்வைக்கும் அது நம்ம பார்க்கக்கூடிய பார்வை வேற, அல்லாஹு பார்க்கக்கூடிய பார்வை வேற. இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கெட்டிய தூரம் வரையும் தான் பார்க்க முடியும். ஆனால் அல்லாஹு பார்க்கக்கூடிய பார்வை என்ன அப்படின்னா, அல்லாஹு பார்க்கிறான் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். கடலுக்கு ஆழத்துக்கு அடியில் உள்ளதையும் பூமிக்கு அடியில் உள்ளதையும் அல்லாஹ் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அந்த மாதிரி நம்ம கண்ணு கட்டிய தூர அளவு தான் நம்ம பார்க்க முடியும். அல்லாஹ் செவியேற்கிறான் அப்படின்னா நம்மளும் செவியேற்கக்கூடியவளாக இருக்கிறோம், அல்லாஹும் செவியேற்கிறான். அப்போ நம்ம செவியேற்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்மள்கிட்ட ஒரு 2 மனிதர் ஒரே நேரத்தில் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம அதை சரியாக நம்ம விளங்கிக்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், யாராவது ஒருத்தர் பேசுங்கப்பா, ஒன்றும் புரியலை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த ஒருத்தர் பேசுகிறத தான் நம்ம கவனிக்க முடியும், இன்னொருத்தர் பேசுகிறது சும்மா சத்தம் மட்டும் கேட்கும், சரியாக நம்மளுக்கு கவனிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் செவியேற்கிறான் அப்படின்னா அல்லாஹ் செவியேற்கக்கூடியது வேற. அனைத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஒரே நேரத்தில் அவன் செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறான். உதாரணமாக நம்ம ஒரே நேரத்தில் நம்ம எத்தனையோ பேருக்கு கோடிக்கணக்கான பேர் நம்ம தொழுகக்கூடியவர்களாக இருக்கிறோம், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகும். அனைவருடைய பிரார்த்தனையும் அனைவருடைய சொற்களையும் அல்லாஹ் என்ன செய்யணும், ஒரே நேரத்தில் அல்லாஹ் செவியேற்கக்கூடியவராக இருக்கிறான். அப்போ மொழியில் வேறு வார்த்தை இல்லாமல் அந்த மாதிரி செவியேற்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இப்போ மாற்று மதத்தவர்களாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, அல்லாஹ் கடவுள் எங்கே இருக்கான் அப்படின்னா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கடவுள் எங்கே இருக்கான்னு சொன்னால் அந்த மாதிரி அவங்களுடைய நம்பிக்கை இருக்கும். ஆனால் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் வானத்தில் அர்ஷில் இருக்கிறான். சூரா தாஹா அத்தியாயம் 25வது வசனத்தில், அளவற்ற அருளாளன் தன் கண்ணியத்திற்கு தக்கவாறும் மகத்துவத்திற்குரியவாறும் அரியாசனத்தின் மீது இருப்பது அவனுக்கு எவ்வாறு தகுமோ அவ்வாறே. அவன் அர்ஷின் அரியாசனத்தின் மீது நிலையானவன். அல்லாஹ் வானத்திலுள்ள அர்ஷின் மீது அவன் அமர்ந்து கொண்டு இங்குள்ள அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாகவும் சேவியிருக்கக்கூடியவனாகவும் கண்காணிக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். அவன் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அல்லாஹ் வானத்தில் இருந்து அனைத்தையும் நம்மளை கண்காணிக்கக்கூடியவனாகவும் நம்மளுக்கு உணவளிக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். அன்னாம் அத்தியாயம் 6:59வது வசனத்தில், மறைவானவற்றின் திறவுகோள்கள் அவனிடமே இருக்கின்றன, அவற்றை அவனைத் தவிர யாருமே அறிய முடியாது. மறைவான விஷயங்கள் அனைத்துமே மறுமை நாள் எப்போ வரும், நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நம்ம சம்பாதிக்க போகிறோம், நம்ம எங்கே மரணிக்க போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் எல்லா மறைவான விஷயங்களும் அது அல்லாஹ்கிட்ட தான் இருக்குது. யாருமே அறிந்து கொள்ள முடியாது. நபிமார்கள் கூட மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ள முடியாது. அவற்றை அவனை தவிர வேறு யாருமே அது அறிந்து கொள்ள முடியாது. இன்னும் கரையிலும் கடலில் உள்ளவற்றை அனைத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு இலை கூட அல்லாஹுடைய உத்தரவு இல்லாமல் அவனை அறியாமல் உதிராது. பூமியின் இருள்களில் உள்ள எந்த விதையுமே எந்த பசுமையானதாக இருந்தாலும் சரி காய்ந்ததாக இருந்தாலும் சரி அவனுடைய தெளிவான பதிவேட்டில் லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூறக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹுவை நம்ம இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது. அத்தியாயம் 7:143 மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹுவை அல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசுகிறாங்க. அப்போ யா அல்லாஹ் என்னுடைய இறைவனே நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க. உன்னை காண்பிப்பாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை உறுதியாக நீ பார்க்க சக்தி பெற மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். எனினும் இந்த மலையை நீ பார்ப்பீராக, அதனுடைய இடத்துல அது நிலைத்திருந்துச்சுன்னா பிறகு என்னை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அவருடைய இறைவன் அந்த அல்லாஹ் அந்த மலை மீது தன் பேரொளியை தோற்றுவிக்கிறான். அந்த பேரொளியானது அந்த மலையை என்ன செஞ்சிருதுன்னா தூள் தூளாக்கிடுது. அப்போ என்ன செய்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூர்ச்சியாயிடுறாங்க. மூர்ச்சியாகி கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் பிறகு அல்லாஹு தாலாட்ட அந்த மயக்கம் தெளிஞ்ச உடனே, அல்லாஹுவே நீ மகா தூயவனாக இருக்கின்றாய், நான் உன்பால் பாவ மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட அவங்க பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் நான் உன்னை நம்பிக்கை கொண்டவர்களில் முதன்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ மூசா இறைவனை இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது. மறுமையில் தான் நல்லவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் காட்சி அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அவங்கள நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு பிரியப்பட்டு அவங்க அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. ஆனால் அல்லாஹ் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பனி இஸ்ரவேலர்கள் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க கேட்ட விதம் வேறு. அவங்க அல்லாஹ்வை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை நாங்கள் கண்கூடா பார்க்காத வரை நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு இடி முழக்கம் அவர்களை என்ன செஞ்சிருச்சு, இப்போ அவர்களை மரணிக்க செஞ்சிருச்சு. அவர்கள் மரணிச்சிடுறாங்க. பின்னர் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த இறந்த பின் அவர்களை என்ன செய்கிறான், அவர்களை உயிர் கொடுத்து எழுப்புறான். எதற்காகனா நீங்கள் நன்றியுள்ளவர்களாக ஆவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாயம் 2:55வது வசனத்தில் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம அல்லாஹுடைய பண்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செயல்முறையில் கொண்டு வரணும்.
அத்தியாயம் 33 41வது வசனத்தில் யா யுஹல்லதீன ஆமனுதுக்குருல்லாக திக்ரன் கசீரா, நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். நபிமார்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அல்லாஹுடைய பண்புகளை சொல்லி தான் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே போல் நாம் என்ன செய்யணும், அல்லாஹுடைய பண்புகளை நம்ம அறிந்தவர்களாகவும் அல்லாஹுடைய பண்புகளோடு நம்ம துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அத்தியாயம் 38 35வது வசனத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய இறைவனே என்னை நீ மன்னிப்பாயாக, இன்னும் எனக்கு பின்னால் எவருக்கும் கிடைக்க முடியாத ஒரு அரசை எனக்கு நன்கொடையாய் அளிப்பாயாக, நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளன் என்று அவர் கூறினார். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ்கிட்ட வந்து துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க என்ன அல்லாஹுடைய பண்பை சொல்லி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னக்க அன்தல் வஹாப், நீ கொடையாளனாக இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அத்தியாயம் 9 83வது வசனத்தில் அல்ல அன்பியாவில் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு நோய் வந்துருச்சு. அப்போ நிச்சயமாக ஒரு துன்பம் என்னை தொட்டு விட்டது, நீயோ கிருபையாளர்களில் பெரும் கிருபையாளனாக இருக்கிறாய் என்று தம்முடைய இறைவனை அவர் அழைத்த பொழுது, அப்போ கிருபையாளருக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே என்னுடைய நோயை அகற்றுவாயாக, என்னுடைய துன்பத்தை போக்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ஹமுர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய பண்பை சொல்லி அவங்க பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அத்தியாயம் 21 89வது வசனத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி துவா கேட்குறாங்க அப்படின்னா, என்னுடைய இறைவனே என்னை சந்ததி இல்லாது தனித்தவனாக நீ விட்டு விடாதே, நீயோ வாரிசுரிமை கொள்பவர்களில் மிகச் சிறந்தவன் என்று தன் இறைவனை பிரார்த்தித்து அவர் அழைக்கிறாங்க, அல்லாஹ்வை அழைக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்க அல்லாட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க, அல்லாஹ் நீயோ வாரிசுரிமை கொள்பவர்களில் மிகச் சிறந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னக்க அன்தல் வஹாபா அப்படின்னு சொல்லிட்டு துவா பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அடுத்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் மாட்டிக்கும் பொழுது அவங்க வந்து அல்லாஹ்விட்ட லா இலாஹ இல்லான்த சுபஹானக்க இன்னி குன்து மினல் ஆலிமீன், லாயிலாக இல்லான்த சுபஹானக்க இன்னி குன்து மினல் ஆலிமீன், வணக்கத்திற்குரிய உன்னை தவிர யாரும் இல்லை, நீயே தூய்மையானவனாக இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அநியாயக்காரர்கள் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போ வணக்கத்திற்குரிய உன்னை தவிர யாரும் இல்லை, நீயோ பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய பண்பை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வேலையை செய்து முடித்த பிறகு கபாவை அதை எடுத்து கட்டிய பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக்க அந்த சமீல் அலீம், அல்லாஹ் என்கிட்டருந்து நீ இதை ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய பணியை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு இன்னக்க அந்த சமீல் அலீம், நீயே செவியேற்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கிறாய் என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அஸ்மால் ஹுஸ்னா அப்படிங்கிறது அல்லாஹுடைய பெயர்கள் வந்து ஒரு ஹதீஸில் வந்திருக்கு, 99 திருநாமங்கள் இருக்குது, அதை வந்து நீங்கள் மனம் செஞ்சீங்கன்னா சொர்க்கம் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸில் இருக்குது. ஆனால் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இதற்கு மேலேயும் குர்ஆனில் அல்லாஹுடைய பெயர்கள் இருக்குது, அல்லாஹுடைய பெயர்கள் இருக்குது. அல்லாஹ்கிட்ட மறைத்திருக்கக்கூடிய பெயர்களும் தன்னிடம் வைத்திருக்கக்கூடிய இன்னும் பல பெயர்களும் இருக்குது. அப்போ இந்த ஹதீஸில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த 99 பெயர்களையாவது அதனுடைய பொருள் உணர்ந்து அதை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சு வாங்க அப்படிங்கிறத நம்ம அர்த்தமாக எடுத்துக்கிறணும். அப்போ அஸ்மால் ஹுஸ்னானா 116 பெயர்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் பெயர்களை நம்ம பொருளோடு மனனம் செஞ்சு அதனோடு நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஹதீஸில் வந்து அஹமது அப்படிங்கிற இதில் பதிவாகிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எப்படி அல்லாஹுடைய பண்புகளை சொல்லி அவங்க வந்து அல்லாஹ் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். துன்பம் ஏற்படும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க.
அல்லாஹும்ம இன்னி அப்துக்க வபுன அப்திக்க, அல்லாஹுவே நான் உன்னுடைய அடியான், உன் அடியானின் மகன். வபுன அமதிக்க, உன் பெண் அடிமையின் மகன். நாசியத்தி பியதிக்க, என்னுடைய நெற்றிமுடி உன் கையில் இருக்கிறது. மாலின் ஃபிய்ய ஹுக்குமுக்க, என் விஷயத்தில் உன்னுடைய தீர்ப்பு செல்லுபடியாகும். அதுலுன் ஃபிய்ய கலாவுக்க, என் விஷயத்தில் உன் தீர்ப்பு நீதமானது. அசலுக்க பிகுல் இஸ்மின் ஹுவலக சம்மைத பிஹி நஃப்ஸக, அல்லாஹ்வே உனக்கு நீயே சூட்டிக்கொண்ட உனது அத்தனை பெயர்களை கொண்டும் உன்னிடம் நான் கேட்கிறேன். அஞ்சல் தகு ஃபி கிதாபிக்க, உன்னுடைய வேதத்தில் இறக்கி வைத்த பெயர்களை கொண்டும். அல்லம் தகு அகதம் மின் ஹல்கிக்க, உன்னுடைய படைப்பினங்கள் யாருக்காவது நீ கற்றுக் கொடுத்த அந்த பெயர்களை கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன். அவிஸ்தர்த்த பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக, அல்லது உன்னிடத்தில் உள்ள மறைவான ஞானத்தில் நீ தேர்ந்தெடுத்து கொண்ட பெயர்களை கொண்டு. அன்டஜல் குரான ரபிய கல்வி வ நூர சதுரி வ ஜலா ஜுஜுனி வ தஹப ஹம்மி, இந்த குரானை என்னுடைய உள்ளத்தின் வசந்தமாகவும் என்னுடைய நெஞ்சின் ஒளியாகவும் என்னுடைய ஒளியாகவும் ஆக்கி வைப்பாயாக. இன்னும் என்னுடைய கவலையை போக்கக்கூடியதாகவும் துக்கத்தை நீக்கி வைக்கக்கூடிய குரானாகவும் ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவாவை நம்மளுக்கு ரசூலுல்லாஹி கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த துவாவை நம்ம அதிகமாக ஓதக்கூடியவர்களாகவும் நம்ம அனைவரையும் அல்லாஹுடைய பண்புகளை அறிந்து அதன்படி நம்ம நடக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ரஹ்மான் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.